வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா நகர்ந்து போயிட்டு இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்குது. 4 முனை போட்டியா இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரதானமான போட்டிகள் இருக்குது. சசிகலா அண்ட் ராமதாஸ் இவங்க 2 பேரும் சில இடங்கள்ல போட்டி போடுறாங்க. அந்த இடங்கள்ல யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது ரொம்ப டைட்டா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அவங்க 2 பேருமே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ 4 முனை போட்டி 234 தொகுதிகள் 118 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸோ யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நாம 2 கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது விகடன் அவர்களினுடைய கணிப்பு. ஸோ விகடனினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி 121, அதிமுக கூட்டணி 83, தாவேகா 3, இழுபறி 27 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ திமுக கூட்டணி மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ இழுபறியில ஒரு 27 இடங்கள் அவர்கள் கொடுத்திருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஆதன் நியூஸ் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு திமுக கூட்டணி 146 151, அதிமுக கூட்டணி 75 80, தாவேகா 6 8, நாம் தமிழர் கட்சி 0 1. ஸோ இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுதும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த 2 கருத்து கணிப்பு முடிவுகளுமே திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 கணிப்புலையுமே அதிமுக 70 80 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கலை யதார்த்தமா இன்னும் சில கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது. அதையும் நம்முடைய சேனல்ல வரக்கூடிய நாட்கள்ல நான் பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.